thanks and pray for Pastor Paul Thangaya and all the children of God, those who are helped for John Jabraj by prayer, by delivering from bandage. பாஸ்டர் பால் தங்கையா அவர்களுக்கும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஜெபித்து அவர் விடுதலை பெற உதவியாக இருந்த அவர்களுக்கு நன்றியும் ஜெபத்தையும் ஏறெடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அதுபோல் இன்றைக்கு பாஸ்டர் பால் தங்கையா ஒரு சமாதான பாலமாக இருந்திருக்கிறார். அவரோடு கூட ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஏனென்றால் பாஸ்டர் பால் தங்கையா, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் விடுதலைக்கு கண்ணீரோடு ஜெபித்தது மட்டுமல்ல, அவர் விடுதலை பண்ண உதவி செய்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபை ஊக்கத்தோடு ஒன்று கூடி தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். தேவத்தூர் போய் அவரை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அதுபோல் தான் இன்றைக்கு நடக்க முடியாது என்று சொல்லி சாத்தான் சுவிசேஷத்தை அடைப்பதற்கு அவரை தூக்கி கொடூரமாக செயல்பட்டான். ஆனால் தேவதூரே முன்னிருந்து எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் சினிமாவிலும் பல ரீதியில் போய்கிட்டு இருக்கின்றார்கள். அப்படி லட்சக்கணக்கான வாலிபர்களை பரிசுத்தோட வல்லமையை கொண்டு ஆண்டோடைய சுவிசேஷத்தின் மூலியமாக இன்றைக்கு ரட்சித்து ஆராதிக்க வைத்திருக்கிறார். அதை சாத்தான் தடை பண்ணுவதற்கு பல காரணங்களை சொல்லி அவரை போட்டான். ஆனால் ஆண்டவர் மீண்டவரை மீட்டு கொண்டு வந்துட்டார். உலகம் முழுவதும் இருக்கிற வாலிபர்களை கோடிக்கணக்கான வாலிபர் இழுக்க போகிறார். கஞ்சாவுக்கும் பல தீமை மதுக்கும் பல சினிமாவுக்கும் அடிமையாகி அழிந்து கொண்டு இருக்கிற வாலிபர்களை இழுக்கக்கூடிய வல்லமை ஒரு அபிஷேகத்தை பேதுருவை போல ஜான் ஜெபராஜ் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது கர்த்தருக்காக பேசுகிறேன், யாருக்காக ஆதரவாக, யாருக்கு எதிராக நான் பேசவில்லை. இது பரிசுத்தாவுடைய காரியம், இது பரிசுத்தாவுடைய ஊழியம். இயேசு ரத்தத்தால் மேற்கப்பட்ட சபை சாத்துரு மேற்கொள்ள முடியாது. அதில் எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். விசேஷம் பால் தங்கையா நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர் ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். சினிமாவோட சக்தியோட பரிசுத்தோட சக்தி பெரியது என்பதை சாதாரண மனிதன் ஜான் ஜெயராஜ் முறை இன்றைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்வோம், அதில் தப்பில்லை. டாக்டர் தேவனுடைய ஊழியர் பால்தினகரன், பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் மோன்ஸ்லாசஸ், மிஷனரி ஊழியர் அகஸ்டி, எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் பேதுரு மேலே வைத்து அவருக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைத்து இன்றைக்கு பல சபைகளில் வயதானவர்களே இருக்கிற காலத்தில் ஊழியத்துக்கு வராத நாட்களில் இன்றைக்கு லட்சக்கணக்கான வாலிபர்களை தொட்டு பரிசுத்தவர் பயன்படுத்தியிருக்கா. அது ஜான் ஜெபராஜும் உரிமை கொண்டாடுவதற்கு இல்லை, தேவனுடைய கிருபை இந்திய மேலே அழிந்து வர மக்கள் மேலே இருக்கிறது. ஆண்டோடைய கிருபை நாம் வீணாக்கக்கூடாது. அவர் இரக்கம் செய்கிறார். கிருபை இருக்கும்போது நாம் எதிராக பேசக்கூடாது. இன்றைக்கு ரத்தத்தால் சம்பாதித்த சபையை சாத்துரால் மேற்கொள்ள முடியாது. இதை எந்த சக்தியால் அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது, தடுக்க முடியாது. தேவ கிருபையினால் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். மீண்டும் வல்லமையாக குடும்பத்தோடு பிள்ளைகளோட எழும்ப நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். உங்களை ஒவ்வொரு கண்ணீரின் ஜெபத்தால் தான் கர்த்தர் விடுதலை பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் பாதிக்க ஒவ்வொரு ஆறுதலை அடைய வேண்டும், ஆண்டவரை ஆஸ்வதிக்க வேண்டும். With thanks and pray for the Pastor Paul Thangaya and his team and people, those who are prayed for the John Jabraj deliverance. Really, because those who are peacemaking, he is a children of God. He is mad peace. Really, lakhs the people going to sin, but through John Jabraj, Holy Spirit brought the many lakhs and youth people and touched him and saved him. Devil deceived to stop this, but God, through prayer of Paul Thangaya,
and help. God going to use you mightily. Cross on cross. Youth people of the world. This grace of God. You could understand, I think so. Pastor John Jabraj also prayed at his marriage time. God delivered because of prayer, because of wife prayer. Father Lord, all the prayer of people. I honor great evangelist Paul Tinagaran, doctor. Great evangelist Moses, great missionary Augustine. They also blessed and used, but these days only used by John Jabraj to touch the many lakhs and lakhs of youth people. The anointing in the Holy Spirit brought him. That's why God going to use and bless those leaders also. All the leaders, all the believers together, we got to pray and do the Holy Spirit, by help of the Holy Spirit, the gospel, deliver the people of the youth from the darkness to light. God bless, continue, John Jabraj and Paul Tagaya and all the people of children, those who prayed. Continue, bless all the apostle leaders. God, thank you. Thank you. How God daily people of God, you eagerly prayed for when the Peter prison. That time God, the angel of God sent and delivered him. Same, this only Holy Spirit and the angel of God only delivered him. Thank you, Pastor Pathang and team. God going to come soon. We together stand and pray. Don't talk unnecessary. Criticize. God only right to criticize. God's grace upon John Jabraj for only share the gospel for youth. He can also cannot claim this blessing. Only God using. God called the power of the Holy Spirit. Paul says, God only called and teach me. No one called to teach any human being, children of God, this world. Only each one, every children of God only called and using. Same God going to call and use and bless all the people of God. Thank you. God bless all the church and pastors. Thank you. Amen.